ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்னன்றது பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி செஞ்சுருக்கேங்க. லஞ்சுக்கு பூரி செஞ்சு கொடுத்து அனுப்பலான்னு இருக்கேங்க சில்ட்ரன்ஸ்க்கு. அந்த பூரி ரெடி ஆகிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை போட்டு கொடுக்க போகிறேங்க. பூரியும் ரெடி ஆகிட்டுருக்கு, தோசையும் ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க லன்ச்சு எப்போவுமே ரைஸ் தான் கொண்டு போவாங்க. எனக்கு சேஞ்ச் வேணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்சமான பூரி செஞ்சுட்டு இருக்கேங்க. லஞ்சுக்காக பூரியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தக்காளி சட்னி தோசையும் செஞ்சிட்ருக்கேங்க. வாங்க இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாங்களா, பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு லஞ்சுக்கு தேவையான இந்த பாக்ஸு, டிஃபனு, பேகு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பூரியும் போட்டு எடுத்து முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு வரையும் தாங்க செய்கிறேன் நான். ஏன்னா டைம் ஆகிடுச்சி. அவங்களுக்கு வரையும் செஞ்சு பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிட்ட பிறகு மீதி இருக்கிற மாவில் நான் செஞ்சு எடுத்துக்குவேன். அடுத்தது பூரி முடிஞ்சிச்சிங்க. தோசை போட்டுக்கலாம். இது ரேஷன் அரிசி, பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் சேர்த்து அரைச்ச அந்த மாவு தாங்க இது. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான். ரேஷன் பச்சரிசி புழுங்கல் அரிசி சேர்த்து தோசை இட்லி மாவு எப்படி செய்கிறதுன்றது. இப்போ பொங்கலுக்காகவும் நான் புதுசாக இட்லி தோசை மாவு அரைக்க போகிறேங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு தோசை. இது கடையில் வாங்கினா கூட அவ்வளோ சூப்பராக இருக்காதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இது வெறுமனே ரேஷன் பச்சரிசி புழுங்கல் அரிசி உளுந்து போட்டு செஞ்ச தோசை மாவு தாங்க. வேறு எதுவுமே நான் கடையில் வாங்கல அரிசியெல்லாம் செய்யலை, சேர்க்கலை. வாங்க இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பூரியும் ரெடி ஆகிடுச்சிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, லஞ்சுக்கு பூரி. நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்களா. லஞ்சு பாக்ஸு சில்ட்ரன்ஸுக்கு டைம் ஆகிடுச்சின்றதுனால அவங்களுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு கொடுத்துட்டேங்க. அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பூரியை நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். வச்சுட்ட பூரி வச்சாச்சுங்க. அடுத்தது அதுக்கு சைடிஷ் என்ன பண்ணியிருந்தேன்னா தக்காளி சட்னி தாங்க பண்ணியிருந்தேன். அதையும் நான் குட்டி பாக்ஸில் போட்டு ரெடி ஆகி வச்சாச்சு. ரெண்டுமே பேக் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கேன். சில்ட்ரன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பேகுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிடலாங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை பார்க்குற அனைவருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. வாங்க லஞ்சு பேகுக்குள்ளே வச்சிடலாம். வெடித்து அவங்கள கிளப்பி விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.